கியரோ மக்களே, நான் தீபக், உங்கள் கிவி நண்பன். நீங்கள் அப்ராடில் வேலை தேடுறீங்க, இல்லை ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் செட்டில் ஆகிறது தான் உங்கள் ஆம்பிஷன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் நானும் இந்த ஃபேஸ் க்ராஸ் பண்ணி வந்தேன் அண்ட் அப்போ எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோடய லேர்னிங்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு 3 சிம்பிள் டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் இப்போ கரண்ட் கோவிட் சுச்சுவேஷனில் அப்ளிகபிள் ஆகாது. பிகாஸ் நிறைய பார்டர்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது, இல்லை பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அப்போ ஏன் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா, இதில் ஒரு ப்ரிப்பரேஷன் டைமாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் சொல்கிற விசாலாம் நீங்கள் இன்றைக்கி டிசைட் பண்ணி நாளைக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல. அது ஒரு ப்ராசஸ், ஒரு ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த டைமில் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்கலாம், இல்லைனா விசாவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், இல்லைனா சில விசாவுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாம் தேவைப்படும். நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் பார்டர்ஸ் ஓப்பன் ஆனோன்னா நிறைய மூவ்மெண்ட் நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூசிலாண்ட்லேருந்து நிறைய பேர் யூஎஸ், யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் போக சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆவரேஜாக இயர்லி ஒரு 50,000 இமிக்ரெண்ட்ஸ் இவங்க நார்மலாக எடுப்பாங்க. பட் இந்த கோவிட்னால ஒரு 2 இயர்ஸாக இமிக்ரெண்ட் கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் ரிசோர்ஸ் ஷார்ட்டேஜ் கண்டிப்பாக இங்கே இருக்குது. இங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, பட் தேவையான ரிசோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஒன்ஸ் பார்டர்ஸ் ஓப்பன் ஆனோன்னா திரும்பியும் இவங்க இந்த விசாலாம் ரெஸ்யூம் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூவும் கம்மியாக இருக்கும் அண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் இமீடியட்டாக அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிற சினாரியோ வந்து நியூசிலாண்டுக்கு மட்டும் இல்லை, நியூசிலாண்ட் மாதிரியே நிறைய கண்ட்ரீஸ் வந்து இமிக்ரெண்ட்ஸ் நிறைய எடுப்பாங்க. நார்மலாக இந்த கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இன்னொரு டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். அதர் இமிக்ரேஷன் வெப்சைட்டில் இருக்கும், இல்லைனா நியூஸ் அந்த மாதிரி ஆன்லைன் ஃபாரம்ஸில் கண்டிப்பாக இருக்கும். நான் எந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் சொல்ல. நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு ட்ராவல் விலாகாக பண்ணலாம், இல்லை நியூசிலாண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் போடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். பட் நீங்கள் சில பேர் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட சொன்னீங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இன்னும் டீட்டெயிலாக நான் எதனா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண கூட பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதனா ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் வேணுன்னா கூட கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இது ஒரு ரொம்பவே பேசிக் டிப் தான். நீங்கள் சில பேர் நீங்கள் எந்த கண்ட்ரி போகணுன்னு சொல்லி ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ஷன்ஸை ரொம்ப வைட் ஓப்பனாக வச்சுப்பாங்க. எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஜாப் சர்ச் பண்ணும்போது எனக்கு எந்த கண்ட்ரி போனாலும் ஓகேன்னு சொல்லி நான் தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். பட் என்னோடய அட்வைஸ் இப்போ என்னென்னா, நீங்கள் அப்ராட் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன செட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணலாம், இல்லைனா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம், இல்லை கெரியர் ப்ரோக்ரெஷன் வேணும் அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல ஃபில்டர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சிங்கப்பூர், ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அண்ட் நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ணலாம். பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்பேக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நார்மலாக இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் 9 to 5 தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் லாங்குவேஜ் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ நீங்கள் நியூசிலாண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உண்மையாகவே நியூசிலாண்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இங்கே வெறும் 9 to 5 தான் ஒர்க் பண்ணுவாங்க. 5 மணிக்கு மேலே யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அண்ட் வீக்கெண்ட்ஸ் கூட யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அண்ட் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நியூசிலாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நியூசிலாண்ட் பே பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு யூஎஸ், யூகே மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் நியூசிலாண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல நிறையவே வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கெலாம் கொடுப்பீங்க. ஸோ சேவ் பண்ணுறது நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சேவே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல. பட் கிராஜுவலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
பட் when compared to other countries வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வேறு கண்ட்ரி போகிறீங்க. அதர் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டடி விசாவில் போயிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஹெவி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போவீங்க. ஸோ நீங்கள் அந்த கண்ட்ரி போயிட்டு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதை மீட் பண்ணலன்னா அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரிஸ் போயிட்டு அங்கே ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ரொம்ப லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி திரும்பி இந்தியா வந்திருக்காங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நியூசிலாண்ட்லேருந்தும் திரும்பி இந்தியா போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இனிஷியல் டைம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஈவன் அ இயருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். பட் இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் திரும்பி போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம எஃபர்ட் அவ்வளோ போட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதில்ல. ஸோ அதுக்காக தான் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அண்ட் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு அந்த கண்ட்ரி போனோன்னா நமக்கு கண்டிப்பாக எதனா ஒரு விசா தேவை. ஸோ அந்த விசா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜென்ரலாகவே நம்ம விசாவை டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் ஒரு சர்ச்சை போடுவோம். அண்ட் எதனா ஒரு பிளாக் ஃபாரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுப்போம். பட் ஏன் அட்வைஸ் என்னென்னா, அந்த கண்ட்ரியோட இமிக்ரேஷன் வெப்சைட் உள்ளே போய் அதில் என்னென்ன விசா இருக்குதுன்னு டீட்டெயிலாக ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். பிகாஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ரொம்பவே ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். அண்ட் நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க இமிக்ரேஷன் வெப்சைட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இமிக்ரேஷன் வெப்சைட்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன விசாக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதுவே உங்களுக்கு சொல்லிடும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுறதும் இந்த இமிக்ரேஷன் வெப்சைட்ஸ் மூலிமா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அகெயின் இந்த நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் ஸ்கில் மைக்ரண்ட் விசா அப்படின்னு நார்மலாக இருக்கும். இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஸ்கில்டு ரிசோர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ அதனால் இயர்லி இவங்க ஒரு நம்பர் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸை வந்து இவங்க இன்வைட் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஸ்கில் ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டுன்னு அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட ஜாப் ஃபீல்டு வந்து அதில் எதனா மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா மீட் பண்ணும்போதும் உங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டடீஸில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அண்ட் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இல்லை 10 years இருந்துச்சுன்னா இன்னும் அதிக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் இவங்க வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நியூசிலாந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 100 பாயிண்ட்ஸ் இல்லை அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கில் மைக்ரண்ட் விசா அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாகும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில விசாலாம் ஹோல்டில் இருக்குது. இந்த ஸ்கில் மைக்ரண்ட் விசாவும் வந்து கரண்ட்டாக ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எதனா வேணும்னா கண்டிப்பாக இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் தான் வந்து ரெகுலராகவே எல்லாமே அப்டேட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா, நார்மலாக ஸ்டடி விசாவில் நிறைய பேர் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 or 2 years ஸ்டடி நியூசிலாண்டு இல்லை அதர் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஸ்டடி விசா போயிட்டு ஸ்டடீஸை முடித்த உடனே அவங்க ஒரு ஒர்க் விசா தருவாங்க. அது நார்மலாக வந்து ஒரு 2 years 3 years அந்த மாதிரி வேலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டடி முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நீங்கள் அந்த விசாவும் முடிஞ்சிட்ட பிறகு மற்ற விசா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த ஒர்க் விசா முடிஞ்சிட்டு நீங்கள் ஸ்கில் மைக்ரண்ட் அப்ளை பண்ணலாம். இல்லைனா அதை தவிர்த்து மற்ற ஒர்க் விசாவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் சர்டன் நம்பர் ஆஃப் பீரியட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெசிடென்சி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விசா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் ஒரு கண்ட்ரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டிங்க ஏற்கனவே, அந்த கண்ட்ரி இமிக்ரேஷன் வெப்சைட்ஸ் எல்லாம் போய் இந்த விசா ஆப்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஈவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ரெக்ரூட்டர்கிட்ட இந்த விசா ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அண்ட் நார்மலாக நீங்கள் செலக்ட் ஆனால் கூட ஜாப்பு இந்த ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு விசாலாம் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அதுக்கு உங்கள் எலிஜிபிலிட்டி என்னென்ன டாக்குமெண்ட் தேவை இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விசா ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டோம், விசா ஆப்ஷன்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வேலை என்ன பார்த்திங்கன்னா வேலை தேடுறது தான். ஸோ நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, இந்தியாவிலேருந்து வேலை தேடும் போது இந்த மான்ஸ்டர், நௌக்ரி அந்த மாதிரி சைட்ஸில் போய் ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை தேடினீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த கண்ட்ரீஸ்லாம் சில ஓப்பனிங்ஸ் இருக்கலாம், பட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த வெப்சைட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வேலை தேடுறதுக்கு பார்த்திங்கன்னா லிங்க்டின். ஸோ நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்க. உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் போட்டுருங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் போட்டுருங்க, அண்ட் எஜுகேஷனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் கொலீக்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் ரெக்கமெண்டேஷன் ஆட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் லிங்க்டினில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து இந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கெலாம் ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ அது வந்து உண்மையாகவே ரொம்ப பெனிஃபிட்டு. நானே அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்குறேன். அண்ட் இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ப்ரைஸ்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் நீங்கள் இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப் சர்ச் டைம் ஒரு 1 or 2 months அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் லிங்க்டின்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் சர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாப் எந்த கண்ட்ரிக்கு வேணுமோ அது ஃபில்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொதல் டாக்குமெண்ட் உங்கள் ரெஸ்யூமே. அண்ட் உங்கள் ரெஸ்யூமே வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். பிகாஸ் உங்களை அந்த ரெக்ரூட்டர் பார்க்குறது வந்து உங்கள் ரெஸ்யூமே மூலியமாக தான். நீங்கள் எவ்வளோ ஸ்கில் ரிசோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ரெஸ்யூமே வந்து நீங்கள் சரியாக க்ரியேட் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிற சான்சஸ் உங்களுக்கு கம்மியாகிடும். அண்ட் இந்த ரெஸ்யூமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டில் போடுவாங்க. அண்ட் ரொம்ப ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூமே டெம்ப்ளேட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக போடுங்க, பட் ஸ்டில் அது ப்ரொஃபஷனலாக இருக்கணும். பிகாஸ் ஒரு 50 இல்லை 100 ரெஸ்யூமே பார்க்கும்போது உங்களது கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சுன்னா ரெக்ரூட்டர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் தென் உள்ள இருக்கிற கான்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் போடுவாங்க, ஒரு 1 or 2 pages வந்து ஏனோ தானோன்னு போட்டுருவாங்க. அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ஒரு 14-15 pagesக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுருவாங்க. ப்ராஜெக்ட் பிளான்லேருந்து அப்படியே அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு பேராகிராஃப் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரெக்ரூட்டர் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு பெரிய யூஸ் இல்லை. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருந்துச்சு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு 1 or 2 lines போட்டு நீங்கள் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணிங்க அது வந்து டீட்டெயிலாக போடுங்க. அண்ட் நான் இங்கே பேசின வரைக்கும் சில ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட அவங்க எதிர்பார்க்குறது ஒரு 3 to 4 pages. அண்ட் அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கிறிஸ்ப் அண்ட் கன்சைஸாக கிளியராக போட்டிங்கனாலே வந்து நல்லா ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ். என்னதான் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்ளை பண்ணும் போது அவங்களுக்கு வந்து எதனா ஒரு ப்ரூஃப் தேவை, உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து இதில் கண்டிப்பாக ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ளவுடில் ஒர்க் பண்ணிங்கன்னா AWS, Azure இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கலாம். இல்லை டேட்டா பேஸ் உங்கள் ஸ்பெஷலைசேஷனாக இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் எதனா பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேயில் போட்டு வைக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூமே கண்டிப்பாக ஒரு மேண்டட்ரி ஃபீல்டாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கவர் லெட்டர் இருக்கும். அது நார்மலாக வந்து மேண்டட்ரி ஃபீல்டாக இருக்காது. அண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது நார்மலாக ரெஸ்யூமில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். பட் என்னோடய அட்வைஸ் பார்த்திங்கன்னா கவர் லெட்டரையும் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கள். பிகாஸ் ரெஸ்யூமே வந்து நீங்கள் உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியும் அது எல்லாமே போட்டிருக்கீங்க. பட் அந்த ரெக்ரூட்டர் கூட நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க. பட் கவர் லெட்டரை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் எதுக்காக இந்த வேலை அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட கோல்ஸ் என்ன, எப்படி அந்த கரெக்டான பொசிஷனுக்கு நீங்கள் சூட் ஆவீங்க, இதெல்லாம் இந்த கவர் லெட்டரில் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா ரெக்ரூட்டருக்கு இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க திரும்பி உங்களுக்கு கால் பண்ணுற சான்சஸும் அதிகமாகும். அண்ட் லிங்க்டினை தவிர்த்து வேறு என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்தந்த கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ஜாப் வெப்சைட்ஸ் இருக்கும். எப்படி நம்ம ஊரில் இந்த மான்ஸ்டர், நௌக்ரி இந்த வெப்சைட்லாம் ஃபேமஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்களோட ஓன் ஜாப் வெப்சைட்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுதான் ரொம்ப ஃபேமஸான வெப்சைட். ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் நீங்கள் வேலை தேடுறதுந்தால் நீங்கள் சீக்குள்ளே போயிட்டு லிங்க்டினில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். அண்ட் கனடா இல்லை சிங்கப்பூர் இங்கெல்லாம் நீங்கள் தேடுறீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கும் கண்டிப்பாக சில ஜாப் வெப்சைட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேயும் நீங்கள் வேலை தேடலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டில்
அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ளாயர்ஸ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வேறு கண்ட்ரிலேருந்து இவங்க ஆளுங்களை எடுக்கலாம். அண்ட் இது மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் கூட ஒரு லிஸ்ட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு டேரெக்டாக அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எதனா பொசிஷன்ஸ் இருக்கான்னு. அண்ட் சூட்டபிள் பொசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனி வெப்சைட்லேயே நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்கில் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பொசிஷனுக்கு கண்டிப்பாக அந்த ரெக்ரூட்டர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் இது வந்து ரொம்ப பேசிக் டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் நம்ம எதனா பெருசாக அச்சீவ் பண்ணணும்னா பேசிக்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு வீடியோஸும் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதனா ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணுன்னா அது கூட கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுலேயும் சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Cheers.